ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நீர் உருண்டை செய்ய போகிறேன். நீர் உருண்டை வந்துட்டு உப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்களா, அந்த நீர் உருண்டை தான் நான் இப்போ செய்ய போகிறேன். இது வந்து செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 2 டம்ளர் பச்சரிசி, 2 டம்ளர் புழுங்கரிசி, இதை வந்து நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறிடுச்சு. அதாவது 1/2 கிலோ அளவுக்கு வந்துட்டு நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நான் நல்லா வந்துட்டு கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். கொஞ்சம் கொரகொரப்பாக, ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும், கொஞ்சம் திக்காக அரைக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது. இதை நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இதை தாளித்து கொட்டி நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியது தான். கொரகொரப்பாக அந்த பாருங்கள், கொரகொரப்பாக, ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் கொரகொரப்பாக இல்லாமல் அரைச்சிங்க. இப்போ கொடகல்ல நம்ம வந்துட்டு ஆட்டுக்கல்லாம் அரைச்சோம்னா இன்னும் திக்காக அரைக்கலாம். இது கிரைண்டரில் போட்டேன். ரொம்ப வந்துட்டு என்னால் வந்துட்டு தண்ணி ஊற்றாமல் அரைக்க முடியல. இப்போ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தாளிச்சிட்டு அதை வந்துட்டு அந்த கடாயிலே வச்சு 2 வாட்டி கிண்டுட்டோம்னா நமக்கு வந்துட்டு இது திக்காகிடும். இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம். அந்த பாருங்கள், மாவில் வந்து நான் உப்பு போட்டு அரைச்சிட்டேன். ஆல்ரெடி மாவில் உப்பு போட்டு அரைச்சிட்டேன். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னான்னு பார்த்துடலாம். வெங்காயம் 1 அரிஞ்சு வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சமாக வச்சுருக்கேன், கேரட்டு 1 துருவி வச்சுருக்கேன். கேரட்டு சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் இது மாதிரி நீங்கள் உருண்டையில் போட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்க. தேங்காய் நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி தான். நம்ம எவ்வளோ வேணாலும் தேங்காய் போடலாம், நல்லாயிருக்கும் உப்பு உருண்டைக்கு. இந்த மாதிரி நீர் உருண்டைக்கு நான் வந்துட்டு ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேங்காய் ரேட்டு அதிகமாக விற்கிதுல்ல, அதனால் 1/2 மூடி திருவி இருக்க பாருங்கள். 1/2 மூடிக்கு மேலேயே தான் திருவிட்டேன். அதுக்கு தேங்காய் கொஞ்சம் அதிகம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள், எண்ணெய் தாளிக்கிறதுக்கு இவ்வளோ தான். நம்ம வந்து தாளிச்சிடலாம் வாங்க. பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டேன், எண்ணெய் சட்டி வச்சுட்டேன். இப்போ அடுத்து நம்ம தாளிச்சிடலாம். கடுகு போட்டுடலாம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுடலாம், பச்சை மிளகாய், மாவுலேயே உப்பு போட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக போடலாம். நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ பெருங்காயத்தூள் போட்டுங்க. பெருங்காயத்தூள், கேரட்டு போட்டுடலாம், தேங்காய் அதில் போட்டுடலாம், அவ்வளோதான். தேங்காயும் அதில் வதக்கிட்டோம்னா கொஞ்சம் உருண்டை வந்துட்டு ரொம்ப நேரம் வீணாக போகாமல் இருக்கும். கொஞ்சம் அதுக்கு தான். இப்போ மாவை இதில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா வச்சு கிண்டி விட்டுடலாம். இதை கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருந்தா திக்காயிடும். பாருங்கள், நல்லா வந்துட்டு மாவு திக்காகுது. திக்காக ஆயிடுச்சு.
உருண்டை பிடிக்க வருதா பார்ப்போம். அவ்வளோதான். பாருங்க, எல்லாம் வந்துட்டு உருண்டை பிடிக்க வருது. இப்போ இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் மாவு. நம்ம வந்துட்டு இப்படி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். அப்படி கையிலே ஒட்டல பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம இட்லி பானையில் உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்துட்டு உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். அதில் இட்லி பானை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன், தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். உங்களுக்கு வந்து எப்படி சைஸு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிங்க. உங்களுக்கு எப்படி இருந்தாலும் எப்படி பிடிச்சாலும் ஓகே. இல்லை உங்களுக்கு ரவுண்டாக வேணாலும் நீங்கள் பிடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கொழுக்கட்டையாக வச்சுக்கிறேன். கொழுக்கட்டையாகவும் வச்சுக்கலாம், இப்படி உருண்டையாகவும் வைக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு தட்டு வச்சிடுறேன். அதுக்கப்புறம் மாவு இருக்குது, அடுத்த தட்டு வச்சுக்கலாம். இதை வந்து இட்லி பானையில் வச்சுட்டு வந்துடுறேன். ஒரு இட்லி வேகிற மாதிரி ஒரு 5 நிமிஷம், ஒரு அப்படி 5 நிமிஷம் ஒரு 6 நிமிஷம் வேகினா போதும். ஏன்னா மாவு வந்துட்டு நல்லாவே வெந்துருச்சு. அதனால் வந்துட்டு 5 நிமிஷம் வெந்தால் போதும். அவ்வளோதாங்க, வெந்துருச்சு. இந்த பாருங்கள், பாருங்கள் சூப்பராக வந்து வெந்துருச்சு. சூடாக இருக்குது, கொதிக்குது. வெந்துருச்சு. அடுத்தது இன்னொரு தட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, நீர் உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் வந்துட்டு நல்லா குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேரட்டெல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா, நம்ம வந்து ஆவியில் வேக வைக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸ்கூல் விட்டு வந்தோடனே இது மாதிரி 2 நீர் உருண்டையை கொடுத்து கொஞ்சம் சட்னி கூட ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி கொடுத்து சாப்பிட சொன்னீங்கன்னாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்த்தாக இருக்கும். அவ்வளோதான். அடுத்த 2 ரவுண்டும் வெந்துருச்சு. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு நீர் உருண்டை ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள். இப்போ டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம். நான் வந்துட்டு கார சட்னி வச்சுருக்கேன், சூப்பராக இருக்கும் கார சட்னியோட. இந்த பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாமா? சூப்பராக இருக்குது. இதில் ஒரு 2 உருண்டை வச்சு நல்லா கார சட்னியோடு சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு டம்ளர் காஃபி குடித்தோம்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.